அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் டூல்ஸ் அண்ட் புக்கில் செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 2.8 நேஷ்னல் இன்கம் அண்டு சோசியல் அக்கௌண்டிங் அப்படின்ற டாபிக் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ பீயிங் மெஷர்டு பை தி சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நேஷ்னல் இன்கம்மை சோசியல் அக்கௌண்டிங் அப்படின்ற மெத்தட் மூலியமாகவும் மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன, அந்த மெத்தட் என்னன்றதை அப்படியே பார்த்துடலாம். அண்டர் திஸ் மெத்தட் த டிரான்சாக்ஷன்ஸ் அமாங் various sectors such as firms, households, government etc. are recorded and their interrelationship are traced அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிம்ஸ் அப்படின்னா கம்பெனிஸ், ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா நம்ம தான் கன்சியூமர்ஸ் மக்கள், அப்புறம் வந்து கவர்மெண்ட், அப்புறம் இன்னும் சில செக்டர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தோடைய அந்த வருமானங்களையும் கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற தொடர்பு வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு த சோசியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பாலிசி மேக்கர்ஸ். பாலிசி மேக் பண்ணுறவங்க, அதாவது கவர்மெண்ட்டு தான். இது கவர்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல் ஃபார் பாலிசி மேக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் தி மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோ அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பாலிசி மேக்கர்ஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட்டில் வந்து இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கிறது. ஏன்னா பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோ. எக்கனாமிக் ஃப்ளோஸ் அப்படின்னா பணத்துடைய வரவு செலவு இதெல்லாம் இருக்குல்ல, அதான் வந்து ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ அதை வந்து இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது எது, இந்த சோசியல் அக்கௌண்டிங் அப்படின்றது. ஓகே, அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் செக்டர்ஸ். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு செக்டருக்கு இடையில இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இது சொல்லுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆர் ட்ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஒரு செக்டாருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இது கொண்டு வருது. இது இந்த மெத்தட் மூலமாக அது வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் பிகம்ஸ் பாசிபிள் டு ஃபோர்காஸ்ட் தி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தி எக்கனாமி மோர் அக்யூரேட்லி. ஃபோர்காஸ்ட் அப்படின்னா எதிர்காலத்தில் வர்றதை எப்படி வரும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது. அப்போ இந்தியாவுடைய எக்கனாமி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் 2-3 வருஷத்தில் இந்தியன் எக்கனாமி எப்படி மாறப்போகுது அப்படின்றத இந்த சோசியல் அக்கௌண்டிங் மூலமாக நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா 2.8.1 சோசியல் அக்கௌண்டிங் அண்டு செக்டர். சோசியல் அக்கௌண்டிங் அண்டு செக்டர் அப்படின்றத பார்ப்போம் என்னென்னு. அண்டர் திஸ் மெத்தட் தி எக்கனாமிஸ் டிவைடட் இன் டூ செவரல் செக்டர்ஸ். எக்கனாமி இந்த ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. எ செக்டர் இஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவிங் காமன்லி இன்டர்ரிலேட்டட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னது செக்டார் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எக்ஸாம்பிள் அதிகமாக வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஆட்டோமொபைல் செக்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஆட்டோமொபைல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுற ஒரு கம்பெனிஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம மஹிந்திரா கார் எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஆடி, பென்ஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது மாதிரி பஜாஜ், இந்த மாதிரிலாம் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்துட்டு ஒரு பைக்கோ காரோ ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் எல்லாமே. அப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எதில் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆட்டோமொபைல் அப்படின்ற செக்டரில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம். ஓகே, அதனால் அப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த மஹிந்திரா, பஜாஜ் இது மாதிரி கம்பெனி எல்லாமே வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரே தான் குரூப்பிங் பண்ணி ஆட்டோமொபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அல்லது கம்யூனிகேஷன் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷனில் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இதெல்லாம் வந்துடுது. அப்போ ஒரே மாதிரியான தொழில் செய்கிற பல கம்பெனிஸை வந்துட்டு ஒரு செக்டராக குரூப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் அந்த இடத்துல செக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த எக்கனாமிக் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் செக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. ஃபிம்ஸ், ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட்டு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, கேபிட்டல் செக்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிம்ஸு, இந்த ஹவுஸ் ஹோல்டு இதெல்லாம் இருக்குல்லையா, ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் இந்த இமேஜ் இந்த இதில் இருக்கிறதுல வந்து இந்த ஃபிம்ஸு, ஹவுஸ் ஹோல்டு, அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. திரும்ப நான் அதை சொல்லலை. நீங்கள் அந்த சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. அதில் இல்லாத ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு இதில் நான் சொல்கிறேன். அதில் இல்லாத பாயிண்ட் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த இதில் வந்து பாருங்கள், இன் திஸ் ஒர்க் இதில் இருந்துருக்கு. இன் திஸ் ஒர்க் கன்சர்னிங் சோஷியல் அக்கௌண்டிங் எடி அண்டு பீகாக் அப்படி 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, கவர்மெண்ட் செக்டரை பற்றி. இப்போ கவர்மெண்ட்டுன்றது யாருன்னா கவர்மெண்ட் அஸ் ஏ கலெக்டிவ் பர்சன் தட் பர்ச்சேசஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஃபிம்ஸ். இப்போ இந்த இடத்துல ஃபிம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஃபிம்ஸ்னால் சிம்பிளாக கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அவங்க, அந்த கம்பெனிஸ் தான் ஃபிம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஹவுஸ் ஹோல்டர்னால் வீட்டு வாசிகள், மக்கள், கன்சியூமர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்.
அப்போ இங்கே வாங்க, இது நீங்கள் பார்க்காத பாயிண்ட் இது போன சாப்டரில். அப்போ கவர்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு கலெக்டிவ் பர்சன் தட் பர்ச்சேசஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஃபிர்ம்ஸ். அந்த கம்பெனிஸ்லேருந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எடை அண்டு பீகாக்குன்றவங்க. ஓகே, இது வந்து நீங்கள் அதில் பார்க்காத பாயிண்ட்டு. அடுத்து வந்துட்டு தீஸ் பர்ச்சேசஸ் மே பி ஃபைனான்ஸ்டு த்ரூ டாக்ஸேஷன், பப்ளிக் பாரோவிங்ஸ் ஆர் எனி அதர் ஃபிஸ்கல் மீன்ஸ். அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் வேணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைவேட் கம்பெனிலேருந்து கவர்மெண்ட் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறாங்கன்னு சொல்லியாச்சு. எப்படி வாங்குவாங்க, அவங்களை எப்படி பணம் வருதுன்னா நம்ம டாக்ஸேஷன் கொடுக்குறோம், டேக்ஸ் கட்டுறோம், அந்த பணத்து மூலியமாக வாங்கலாம். அல்லது வந்துட்டு வேறு எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கலாம். பப்ளிக் பாரோவிங்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கடன் வந்து எதா வேணாலும் இருக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்கிட்ட வாங்கியிருக்கலாம், அல்லது வேறு நாடுகள்கிட்ட வாங்கியிருக்கலாம். இது மாதிரி இருக்குது பப்ளிக் பாரோவிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது வேறு ஏதாவது ஃபிஸ்கல் மீன்ஸில் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிஸ்கல்னால் இந்த பண வரவு செலவு, இதை தான் நம்ம ஃபிஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோசியல். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி. இந்த மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து அதில் இருக்காது. பப்ளிக் என்டர்பிரைசஸ் லைக் போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வேஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் செக்டார்லேருந்து இதை பிரித்து வச்சுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸையும் ரயில்வேஸையும் பிரித்து அதை வந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா அதையும் வந்து ஃபிர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி இருக்குது, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார் வந்து அதில் பார்த்துருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா இப்போ இந்தியன் டெரிட்டரி இருக்குன்னா இந்தியா இல்லாத மற்ற நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மற்ற நாடுகள் கூட இந்தியாவுக்கு வர்த்தக தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. இதே வந்து நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 4 ஃபிலிம்ஸில் இருந்துட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வரைக்கும் 4 செக்டார் மாடல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருந்தோம். அதுலேயே இது 4மே வந்துருச்சு. இப்போ இந்த கேபிட்டல் செக்டர் வந்து அதில் கொடுக்கல, அதனால் இது வந்து லைட்டாக அப்படியே பார்த்துக்கலாம். கேபிட்டல் செக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் செக்டர் ரெஃபர்ஸ் டு சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் பணத்தை போய் சேவ் பண்ணி வைப்போம் அல்லது கடன் வாங்குவோம். இதான் நம்ம வந்து பேங்க்கில் வந்து இந்த தான் நம்ம அல்டிமேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போனா அதனால தான் கேபிட்டல் செக்டரை இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் வேறு என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க் தவிர இன்சூரன்ஸ் இப்போ லைஃப் எல்ஐசின்னு இருக்குது, எல்ஐசி இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, பஜாஜ் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ அதுவும் இதில் ஆட் ஆகுது. அப்புறம் வந்து ஃபைனான்சியல் ஹவுசஸ் அண்ட் அதர் ஏஜென்சிஸ் ஆஃப் மணி மார்க்கெட். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபைனான்சியல் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அது. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. ஓகே, அப்போ ஓவராலாக இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சேவ் பண்ணுற இடம், பணத்தை சேவ் பண்ணி வைக்கிற இடம் அல்லது வந்து ஒரு பத்திரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து கேபிட்டல் செக்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. தே ஆர் நாட் இன்க்ளூடட் அண்டர் ஃபிம்ஸ். அப்போ அது வந்து ஃபிம்ஸ் அப்படின்ற செக்டர் கீழே அது வந்து வராது. தீஸ் ஏஜென்சிஸ் மியர்லி ப்ரொவைட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு ஃபிம் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது வந்து ஃபிம்ஸ் அப்படின்ற செக்டர் கீழே வராதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த கேபிட்டல் செக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபிம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கல ப்ரைவேட் கம்பெனி, அவங்களுக்கு வந்துட்டு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து வர்த்தகம் வச்சுக்கிறணும், அவங்களுக்கு வந்து அந்த எக்கனாமி ரிலேட்டடான சில இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த கேபிட்டல் செக்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while assessing sectoral contribution to GDP, the economy is divided into 3 namely. ஓகே, இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். 3 தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்ற மாதிரி 3 தான் செக்டார்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, இப்போ ஜிடிபி நம்ம ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 செக்டராக தான் ஓவராலாக பார்த்தோம்னா 3 செக்டர் தான் மொத்தமே இருக்குது. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர், அவ்வளோதான் இதில் சொல்கிறாங்க. ஒன்றும் பெருசாக அதில் சொல்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து 2.8.2 நேஷ்னல் இன்கம் அண்டு வெல்ஃபேர். அதாவது நேஷ்னல் இன்கமுக்கும் வெல்ஃபேருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நேஷ்னல் இன்கம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் தி எக்கனாமிக் வெல்பீயிங். அப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்றது எக்கனாமிக் வெல்பீயிங் அப்படின்னா மக்களுடைய நலத்திட்டங்கள், அதான் அது மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, அதான் அந்த எக்கனாமிக் வெல்பீயிங்கிறது. அதாவது பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா இல்லையா, அதான் வந்து எக்கனாமிக் வெல்பீயிங். இப்போ நேஷ்னல் இன்கம் வந்துட்டு அந்த எக்கனாமிக் வெல்பீயிங்கோட இண்டிகேட்டர். எக்கனாமிக் வெல்பீயிங் ஒரு நாட்டில் எப்படி இருக்குன்றதை சுட்டி காட்டுறது தான் அந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தயர் ஜிடிபி பெர் கேபிட்டா. இப்போ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஒரு நாட்டில் பொருளாதார அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்றதை வந்துட்டு ஜிடிபி பெர் கேபிட்டா மூலமாக கணக்கு பண்ணுறாங்க. அதுபடி மெஷர் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னா என்னென்னு முன்னாடியே பார்த்தாச்சு, தலா வருமானம் இப்போலாம் சொல்லணும்னா. அண்ட் இயர் ஆனுவல் க்ரோத் ரேட்னா போன வருஷம் ஜிடிபி எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு
பார்த்துட்டு அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அந்த பெர்சன்டேஜ் இருக்குல்லையா அதான் வந்துட்டு க்ரோத் ரேட்டுன்றது. அப்போ அந்த க்ரோத் ரேட்டு, ஜிடிபி பெர் கேபிட்டா இதெல்லாம் வச்சு அந்த நாட்டுடைய எக்கனாமிக் ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A country with higher per capita income is supposed to enjoy greater economic welfare with a high standard of living. ஓகே, அப்போ ஒரு கண்ட்ரியில் பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு நல்ல வெல்ஃபேரான கண்ட்ரி, நல்ல அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம். அப்படி நம்ம நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் த ரைஸ் இன் ஜிடிபி ஆர் பெர் கேபிட்டா இன்கம் நீட் நாட் ஆல்வேஸ் ப்ரொமோட் எக்கனாமிக் வெல்ஃபேர். இதுக்கான காரணத்தை வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி நம்ம நம்புகிறோம், ஆனால் ஜிடிபியோ பெர் கேபிட்டா இன்கமோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு மக்களுடைய நிலைமையை வந்து அது பிரதிபலிக்காது. எவ்வளோ தான் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் அதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் உள்ள மக்களுடைய நிலைமை வந்துட்டு அது வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான காரணத்தை வந்து நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த பெர் கேபிட்டா இன்கம் as an index of economic welfare suffers from limitations. ஏன் இந்த ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம்லாம் வச்சுட்டு நம்ம மக்களுடைய நிலைமையை தீர்மானிக்க முடியலை அப்படின்றதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு, இந்த எக்கனாமிக் வெல்ஃபேர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி காம்போசிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். காம்போசிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே சமயத்தில் பெரிய பெரிய மிஷின்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கார் கம்பெனியில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டோட ஜிடிபின்னு எடுத்துக்கிறப்ப நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்துட்டு ஓவராலாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த ஜிடிபியோ அல்லது வேறு ஏதோ ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதை தான் இந்த இடத்துல காம்போசிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கிளப் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா புரியும். த கிரேட்டர் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் capital goods over consumer goods, the improvement in economic welfare will be lesser. அதாவது இந்த இடத்துல ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேபிட்டல் குட்ஸு, அடுத்து வந்து கன்சியூமர் குட்ஸு. இப்போ இந்த கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய தேவைக்காக வாங்குகிறோம் இல்லையா, அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோனோ அல்லது வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைக்காக தான் வாங்குகிறோம். ஏன்னா அதை வச்சு நம்ம வேறு எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்குகிறோம். அது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கன்சியூமர் குட்ஸு. இப்போ கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சில மிஷின்ஸ்லாம் வேணும். அந்த மிஷின்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். அதாவது அந்த மிஷின்ஸை வச்சு வேறு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான குட்ஸ் தான் வந்து கேபிட்டல் குட்ஸு. இப்போ கேபிட்டல் குட்ஸ் அதிகமாக இருக்குது, இதை ஸ்மால் கன்சியூமர் குட்ஸை விட கேபிட்டல் குட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து கொஞ்சம் இன்டீரியர் மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் குட்ஸோடைய ரேட்டெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கன்சியூமர் குட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம ஓவராலாக பார்த்து அந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஜிடிபி வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு கிடச்சிருக்கும், ஒரு அதிகமான அமௌண்ட் வந்திருக்கும். ஏன்னா கேபிட்டல் குட்ஸ்லாம் அதில் ஆட் ஆகிருக்கு. ஆனால் உள்ள மக்களுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் வந்து யாருமே நேரடியாக பயன்படுத்த போகிறதில்ல, கன்சியூமர் குட்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதனால தான் இப்போ நம்ம ஓவராலாக கிளப் பண்ணி பார்க்குறோம், ஆனால் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கிற பொருட்களை வந்து மக்கள் பயன்படுத்தலை. அதனால் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி அவங்க யூஸ் பண்ணாத பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஜிடிபி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஜிடிபி மட்டும் வச்சுக்கிட்டு மக்களுடைய வெல்ஃபேர் கண்டிஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து போயிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சிமிலர்லி த ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸுரிஸ் இஸ் மீன் ஃபார் ரிச் கிளாஸஸ் ஒன்லி. அதே மாதிரி பெரிய பெரிய லக்ஸுரியஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பணக்காரவங்க தான் வாங்குவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, higher GDP with greater environmental hazards such as air, water and soil pollution will be little economic welfare. ஜிடிபி அதிகமாகிட்டே போகுது. எப்படி அதிகமாகும், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர்றப்ப ஜிடிபி அதிகமாகும். ஃபேக்ட்ரிஸ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் லேண்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு மரங்கள் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம். அப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்விரான்மெண்டல் பார்த்தோம்னா ஏர், வாட்டர் பொல்யூஷன் வந்து அதிகமாகுது. அப்போனா என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் ஆகுது. அப்போ ஜிடிபி அதிகமானால் மட்டும் பத்தாது, என்விரான்மெண்ட்டையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்விரான்மெண்ட் பாதிப்பு ஆச்சுன்னா, என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மரங்கள் இதெல்லாம் வந்து வெட்டி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொல்யூஷன் அதிகமாகுது. அதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் குறையத்தான் போகுது. அப்போ ஹையர் ஜிடிபி மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுறது பத்தாது, இப்போ இந்த என்விரான்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, த ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் வில் ஷோ தி இன்க்ரீஸ் நேஷனல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். வார் குட்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ரஃபேல் அப்படின்ற மாதிரி ஒரு விமானம் வாங்கியிருக்காங்க ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து. அது வந்து பார்த்தோம்னா யூஸே இருக்காது. எப்போயாவது வார் வந்தால்
போர் வந்துச்சுன்னா, இந்தியாவுக்கும் வேறு ஒரு நாட்டுக்கு போர் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா அது சும்மாவே தான் இருக்க போகுது. அப்போ இது வந்து நம்மளுடைய நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகுது, ஆனால் மக்களுக்கு இதனால் எந்த வெல்ஃபேருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இன்க்ரீஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் மே பி டியூ டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் ஃபோர்ஸிங் ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ் பட் இட் வில் நாட் ப்ரொமோட் எக்கனாமிக் வெல்ஃபேர். அப்போ சில இடங்களில் வந்து அதாவது அந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க, உமன் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு சில கம்பெனிஸில் வந்துட்டு ரொம்ப வற்புறுத்தி ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பெர் கேபிட்டா இன்கமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஆனால் மக்கள் வந்து இதில் நலமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, தேர்ஃபோர் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் PQLI அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதனால் என்ன ஆகுது, தேர்ஃபோர் PQLI இஸ் கன்சிடர்ட் ஏ பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். இது வந்து பெட்டராக இருக்குது, எக்கனாமிக் வெல்ஃபேர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதை விட பெர் கேபிட்டா இன்கம் GDPயோட இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக ஒரு நாட்டில் மனிதர்கள் உயிர் வாழ முடியும். இப்போ 60 வயசு 70 வயசு இது மாதிரி இருக்கும், ஆவரேஜாக எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்காங்கன்னு. அதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அண்டு அட் பெர்த். ஓகே, அடுத்து வந்துட்டு லிட்ரஸி, மக்களுடைய படிப்பறிவு எப்படி இருக்குது. இது எல்லாத்தையுமே ஓவரால் கால்குலேட் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு நேஷ்னல் இன்கம் அண்டு எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். ஓகே, நேஷ்னல் இன்கமுக்கும் எரோஷன் ஆஃப் எரோஷன் அப்படின்னா அரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறது, நேஷ்னல் வெல்த் அரிக்கிறோம். ஓகே, உள்ளே பார்ப்பேன் நான். ஃபார் அச்சீவிங் ஹையர் ஜிடிபி அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காண்டி லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் டெப்ளீட்டட் ஆர் டேமேஜ். நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கம்பெனி கட்டுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மரங்கள்லாம் அழிக்கிறோம். அதான் அந்த இடத்துல திரும்ப சொல்லியிருக்காங்க. திஸ் மீன்ஸ் ரெடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். அப்போ இது மாதிரி மரங்களையோ அல்லது இயற்கை வளங்களை நம்ம அழிக்கிறப்ப ஃப்யூச்சர் க்ரோத், எதிர்காலத்தையும் நம்ம வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதான். ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் while assessing national income, loss of natural resources should be subtracted from the national income. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அதுலேருந்து நமக்கு வந்து இதையும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அழியுது இல்லையா, அந்த மரங்கள் வெட்டுறோம், ஆறுகள்லாம் வந்து நாசமாகுது, அந்த அழிவுக்கான பணத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த என்விரான்மெண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் அல்டிமேட்டான பாயிண்ட்டு. ஓகே, நேஷ்னல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US டாலர். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 5 ட்ரில்லியன் இப்போதைக்கு இல்லை, 2 ட்ரில்லியன் US டாலர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். US டாலர் 2 ட்ரில்லியன் தான் இருக்கும். அப்போ ட்ரில்லியன் அப்படின்றது வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து கிடையாது. நம்ம இந்தியாவில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா 1000, அப்புறம் லேக்கு, அப்புறம் க்ரோர் போயிடும். நமக்கு வந்து ட்ரில்லியன் அப்படின்றதே கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ உள்ளே வாங்க. என்னென்னா, வென் இந்தியன் நேஷனல் இன்கம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US டாலரில் இந்தியன் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். லுக்ஸ் வெரி லோ. இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து நல்ல இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். சோசியல் அண்டு என்விரான்மெண்டல் காஸ்ட், இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. என்னென்னா, வைல் ப்ரொடியூசிங் எக்கனாமிக் குட்ஸ்னால் நம்ம ஊருக்கு தேவையான பொருட்களை தான், நம்ம கன்சியூமருக்கு தேவையான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப மெனி என்விரான்மெண்டல் அண்டு சோசியல் பேட்ஸ் ஆர் ஆல்சோ ஜெனரேட்டட். அப்போ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூட் ஆகிற மாதிரி, என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. சமூகத்துலேயும் சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. கெட்ட விஷயங்கள்லாம் அந்த பொல்யூஷன் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஹென்ஸ் தே ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர் வைல் எனுமரேட்டிங் நேஷனல் இன்கம். அப்போ நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறப்ப இதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட், இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குல்ல, இதை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைனா வந்து இதோட நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு என்னென்னா, ஒரு நிமிஷம் இங்கே ஓகே இந்த இடத்துல எழுதுகிறேன். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் வந்து இந்தியாவில் ஒரு ஆப்பிளோட விலை வந்துட்டு 20 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம நாட்டு மதிப்புப்படி 20 ரூபா கொடுத்தோம்னாலே நம்மளால் ஒரு ஆப்பிளை வந்து வாங்கி சாப்பிட்ற முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆப்பிளோடைய ரேட் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா $1 இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். $1 இருக்குது இதே ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு.
ஓகே. அப்போ இந்த $1 அப்படின்றது இந்திய ரூபாயோட மதிப்புக்கு எவ்வளோ வந்துடுது? கிட்டத்தட்ட ₹70 மேலே வந்துடும். ஓகே. அப்போ அப்போ நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம ஊரில் ₹20 செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிட முடியும். ஆனால் அமெரிக்காவில் அதே இது ₹70 செலவு பண்ணி தான் அதே பொருளை வாங்க முடியும். அப்போ இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்றது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நாட்டுடைய ரூபாய்க்கு அமெரிக்க ரூபாயோட விட நம்ம நாட்டில் வந்துட்டு மதிப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்ற கான்செப்ட். இப்போ நம்ம நாட்டில் ₹10 வாங்குற ஒரு பொருளை அமெரிக்காவில் ₹30 ₹40 தான் வாங்க முடியுது. அப்போனா இது வந்து இன்டைரக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த நாட்டுடைய ரூபாய் மதிப்பு குறைவாக இருக்குது. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை கன்சிடர் பண்ணுறப்ப அந்த நாட்டுடைய ரூபாய் மதிப்பு குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இதான் அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது. இது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக சம்மரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த நேஷனல் இன்கம் ஆஃப் ஏ கண்ட்ரி டிஸ்கிரைப்ஸ் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. அப்போ அந்த நேஷனல் இன்கம் அப்படின்றது ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது நாட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுது. ஓகே, அடுத்து வந்துட்டு எக்கனாமிஸ்ட்னால் அந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, அப்புறம் வந்து பிளானிங் பண்ணுற கவர்மெண்ட்டு, அப்புறம் வந்து திரும்ப கவர்மெண்ட்னே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட், பிஸ்னஸ்மேன், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியில் வந்து IMF, அப்புறம் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் இருக்குது. இவங்களாம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இவங்க வந்துட்டு இந்த எக்கனாமிக் அட்வைஸ் கொடுப்பாங்க அல்லது கடன் கொடுப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது இவங்க. ஓகே, IMFன்றது. ஓகே, யூஸ் நேஷனல் இன்கம் டேட்டா அண்ட் அனலைசஸ் தெம் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களே, எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த வேர்ல்டு பேங்க் வரைக்கும் இவங்களாம் வந்துட்டு ஒரு நாட்டோடைய நேஷனல் இன்கம் டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? ஃபியூச்சரில் எப்படி எக்கனாமி மாறப்போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது நேஷனல் இன்கம் டேட்டா help in measuring changes in the standard of living over time and also enable us to compare standard of living of different countries. அப்போ நேஷனல் இன்கம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி இஸ் ஆல்சோ மெஷர்டு பை நேஷனல் இன்கம் ஃபிகர்ஸ். அப்போ ஒரு நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நேஷனல் இன்கம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட அந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.